வணக்கம். நாம இன்னைக்கு முட்டைக்கோசு கடலைப்பருப்பு கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் எடுத்திருக்கு. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சோம்பு, கறிவேப்பிலை, உப்பு, வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கு, தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கு, 2 கப் முட்டைக்கோசு எடுத்திருக்கு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு, தேங்காய், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி எடுத்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கு. ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பும் கருவேப்பிலையும் சேர்த்து கிளறிக்கலாம். பொடியா அரிஞ்சு வச்ச ஆனியனை சேர்த்து ஸ்டவ்வை மீடியம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கலாம். இப்ப நாம மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி கூட உப்பும் சேர்த்து போட்டு கலந்துக்கலாம். இப்ப நாம அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸ்டவ் சிம்ல இருக்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கணும். இப்ப நாம அரிஞ்சு வச்ச முட்டைக்கோசு, ஊறின கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்ப நான் அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். இப்ப நல்லா கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட சேர்த்துக்குங்க. இப்ப நாம இத 3 விசில் சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த டிஷ்ல பாத்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி, பூண்டு நான் எதுவுமே சேர்க்கல. வெறும் சோம்பு மாத்திரமே சேர்த்திருக்கேன். சோம்பு ஃபிளேவரோட வடகரி சாப்பிடுற மாதிரியே இருக்கும். இந்த டிஷ் நாங்க எங்க வீட்டுல பெரியவங்களுக்காக ராத்திரி நேரம் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடறதுக்காக செய்யறது. இப்ப நாம ஸ்டவ்வை பத்த வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்குவோம். இப்ப நாம அரைச்சு வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்தா போதும். கொதிச்சிடுச்சு. நாம இப்ப பொடியா அரிஞ்சு வச்சு கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.